ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? டோட்டலா 8 கண்ட்ரீஸ் டீம் ஏ டீம் பின்னு 4-4 டிவைட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ். ஆனா பாகிஸ்தானுக்கு மட்டும் இந்தியா எந்த குரூப்ல இருக்கோ அங்க தூக்கி போட்டுருவாங்க. அப்பதானே டிக்கெட் ரேட் பிச்சுக்கிட்டு போகும், அப்பதானே நிறைய காசு பார்க்க முடியும். இந்தியா உன் எதிரி இல்ல, இந்தியா உன் பெரியமாடா. டீம் ஏல இந்தியா, நியூசிலாந்து, அப்புறம் நம்ம சித்தி பையன் பாகிஸ்தான், அப்புறம் நம்ம ரெண்டாவது சித்தி பையன் பங்களாதேஷ். டீம் பில ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் நம்ம ஒண்ணு விட்ட மாமா பையன் ஆப்கானிஸ்தான். டீம் ஏ அண்ட் பில இருந்து ரெண்டு டீம் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகும். இப்போ இந்த டீம் ஏல எந்த ரெண்டு டீம் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகும்னு பார்க்கலாமா? ஓவரால் ஒரு டீமுக்கு 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். பேட்டிங்க்கு 10, பவுலிங்க்கு 10. அதுபடி ரேங்க் பண்ணிக்கலாம். நான் கண்ணை மூடிட்டு இந்தியான்னு சொல்லுவேங்க, நீங்க பயாஸ்டுன்னு சொல்லுங்க, ஜிங்ஜாங் அடிக்கிறேன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆனா இந்தியா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்தே தீரும். இந்தியா ஸ்குவாட பாருங்க. டாப் ஆர்டர் ரோஹித், கில், கோலி 3 பேர்ல ஒருத்தர் அடிச்சிருவாங்க. அப்படி இல்லனா கூட மிடில் ஆர்டர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்ஷர். டெயில் எண்டர்ஸ் கொஞ்சம் சுமார் தான். பேட்டிங்க்கு 10க்கு 8 கொடுப்பேன். பவுலிங் வேணுமா? பவுலிங்கும் இருக்கு. ஷமி, குல்தீப், ஹர்ஷ்தீப், ஹர்ஷித் ராணா இருக்காங்க. என்ன ஒரே ஒரு குறை, பும்ரா மட்டும் இல்ல. ஆனா இவங்களே ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. பவுலிங்க்கு 10க்கு 7.5 கொடுப்பேன். சோ ஓவரால் 20க்கு 15.5. நெக்ஸ்ட் டீம் ஏல நியூசிலாந்து. பேட்டிங் செம ஃபயரா இருக்காங்க. 9 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. கான்வே சென்சிபிளா ஆடுவாரு, வில் யங் நல்லா ஆடுவாரு, ரச்சின் ரவீந்திரா இன்ஜூரில இருந்து வந்துட்டாரு, டீம்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாப் ஆர்டர் ஃபயர், மிடில் ஆர்டர் கேன் மாம்ஸ், டேரல் மிச்சல். இந்த மிச்சல் இந்தியா கூட பொளந்துருவார்னு நினைக்கிறேன். டாம் லதா, பிலிப்ஸ், கேப்டன் சாண்ட்னர், பிரேஸ்வெல், இன்னும் சொல்லிட்டே போகலான்ற மாதிரி இருக்கு டெப்த். நியூசிலாந்து பேட்டிங்க்கு 9 கொடுப்பேன். பவுலிங்ல வில்லியம் ஓர்கே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, யங் டேலண்ட். ஜேக்கப் டஃபி டீசென்ட் பவுலர். சாண்ட்னர் நல்லா ஸ்பின் போடுவாரு. கிளென் பிலிப்ஸ ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரா யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக் தான். பவுலிங்க்கு 10க்கு 7 கொடுக்கலாம். சோ ஓவரால் 10க்கு 16. நெக்ஸ்ட் நம்ம சித்தி பையன் பாகிஸ்தான். இவங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான் டாப் ஆர்டர்ல இருக்காங்க தான். ஆனா இது T20 இல்லையே, ODI ஆச்சே. சோ 50 ஓவர்ஸ் ஸ்டாண்ட் பண்ணனும். ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் போதாது, ரன்ஸும் எடுக்கணும். மிடில் ஆர்டர்ல கேப்டன் ரிஸ்வான் இருக்காரு. சல்மான் அகா டீசென்ட்டா ஆடுவாரு. இவங்க 4 பேருமே ஸ்கோர் பண்ணலனா ஸ்கோர்ஸ் வருது ரொம்ப கஷ்டம். பேட்டிங்ல 10க்கு 6 கொடுக்கலாம். பாகிஸ்தான் பவுலிங் ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா பெஸ்ட் பவுலர்ஸ். நல்லா டைட்டா போடுவாங்க. சல்மான் அண்ட் அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்கன்னா 20 ஓவர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பவுலிங்ல பெஸ்டா இருப்பாங்க. பவுலிங்ல 10க்கு 8 கொடுக்கலாம். சோ ஓவரால் 20க்கு 14. அடுத்து ரெண்டாவது சித்தி பையன் பங்களாதேஷ். லிட்டன் தாஸ டிராப் பண்ணதே ஒரு பெரிய அடி. முகமதுல்லான்னு ஒரு 39 வயசானவரை எடுத்து வச்சிருக்கீங்க. ஐயோ பெரியவர் நிக்கறாரு, நான் யூத்னு சொல்றா. ஷகீப் ஆட முடியாது. தமீம் இக்பால் ரிட்டையர்ட், திரும்ப கூப்பிட்டுருக்காங்க கேப்டன் பதவி தரோன்னு. ஆனா ஜென்டில்மேன் ரிட்டையர் ஆனது தானே போயிட்டாப்ல. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டிங் பத்தி என்ன சொல்றது? சௌமியா சர்க்கர் ஆடுவாரு. ஹொசைன் ஷாண்டோ கேப்டன் நல்லா ஆடுவாரு. முஷ்ஃபிகர் ரஹீம் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. முகமதுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங் இல்லன்னு சொல்ல முடியாது, அங்கங்க இருக்கு. எல்லாரும் நல்லா ஆடினா ரன் ஸ்கோர் பண்ணலாம், இல்லனா டவுட் தான். பேட்டிங்க்கு 6.5 தான். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. பவுலிங்ல முஸ்பிகர் ரஹ்மான், டஸ்கின் குட் பவுலர்ஸ். தன்சிம் ஹசான் கொஞ்சம் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். மத்த எல்லாரும் புதுசா வந்தவங்க தான். சோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல, பார்க்கணும். பவுலிங்க்கு 5.5 தாங்க தர முடியும். சோ ஓவரால் பங்களாதேஷ்க்கு 20க்கு 12. இவங்க தான் இருக்கிறதுலே கம்மி போலயே. இப்ப டீம் ஏல யார் எந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கலாமா? 4th பிளேஸ்ல பங்களாதேஷ் 12 பாயிண்ட்ஸோட. 3rd பிளேஸ் பாகிஸ்தான் 14. Second place India 15.5 and first place New Zealand 16 points. So என்னோட ரேங்க் படி டீம் ஏல இருந்து நியூசிலாந்து அண்ட் இந்தியா செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதே மாதிரி டீம் பி ல யாரு செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு பார்த்துடலாமா? டீம் பி ல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இது பழைய கடப்பார டீம் ஆஸ்திரேலியா இல்ல. கமின்ஸ், ஸ்டார், ஹேசல்வுட், மார்ஷ் யாருமே டீம்ல இல்ல. எல்லாரும் இன்ஜூர்ட். சோ பவுலிங் கொஞ்சம் வீக் ஆகிருச்சு. பேட்டிங்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹெட் சென்சிபிளா ஆடுவாரு. ஜேக் ராசர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல பார்த்திருப்போம். பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. ஆனா ஓடிஐக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் சொல்லவே வேண்டாம். பிரஷர்லாம் அவர் எடுத்துக்கிட்டு ஈஸ் பண்ணி விட்டுருவாரு. மேக்ஸ்வெல் இந்த மாதிரி மெயின் டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லவா வேணும், பிச்சி உதறிட மாட்டாரு. அலெக்ஸ் கேரி, ஜோஷ் இங்கிலீஷ் பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு 10க்கு 8. இப்போ பவுலிங் பாத்துடலாமா? ஜாம்பா தி பெஸ்ட் ஸ்பின்னர், மேக்ஸ்வெல்லும் போடுவாரு. ஷியான் அபாட் டீசென்ட்டா போட்டு போயிடுவாரு. நாத்தன் எலிஸ் ஓகே. ஸ்பென்சர் ஜான்சன் இந்த டோர்னமெண்ட்ல ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். மத்தபடி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.
தெரியல. சோ பவுலிங்க்கு 10க்கு 6.5 கொடுப்பேன். சோ ஓவரால் 20க்கு 14.5. டீம் B ல செகண்ட் டீம் நம்ம ஒண்ணு விட்ட மாமா பையன் ஆப்கானிஸ்தான். T20னா சம டீம். ஆனா 50 ஓவர்ஸ்க்கு தாங்குவாங்களா? பாத்துறலாம். பேட்டிங் ஹஷ்மதுல்லா கேப்டன் அண்ட் ரஹ்மத் ஷா டீசென்ட்டா ஆடுவாங்க. குருபாஸ் செமையா ஆடுவாரு. இப்ராஹிம் ஜாத்ரான் ஓகேவா ஆடுவாரு. செதிகுல்லா அட்டல் செம்ம யங் டேலண்ட். பட் டீமுக்குள்ள எடுத்துட்டு வருவாங்களான்னு தெரியல. அது போக ரஷித் நபிலா ஃபினிஷிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. பேட்டிங்க்கு 10க்கு 6 கொடுக்கலாம். பவுலிங் செம ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்றதுதான் தெரியல. ரஷித் நபி கரோட்டி நூர் அஹ்மத் எல்லாம் நல்ல ஸ்பின்னர்ஸ். பேஸ் பவுலர்ஸ்ல குல்பதின் நைப் ஃபரூக்கி இவங்க ரெண்டு பேரும் டீசென்ட்டா போடுவாங்க. பவுலிங்க்கு 10க்கு 7 கொடுக்கலாம். சோ ஓவரால் 20க்கு 13. மூணாவது டீம் இங்கிலாந்து. இவங்களை என்னன்னு சொல்றதுங்க, நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லலாம். எல்லாரும் சம பிளேயர்ஸ், ஆனாலும் தோத்துக்கிட்டே இருக்கேடான்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை ஆஸ்திரேலியா மாதிரி நடிக்கிறாங்களோ? இந்த ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் பெரிய டோர்னமெண்ட் வரதுக்கு முன்னாடி சின்ன டீம் கூட திருஷ்டிக்காக தோத்துருவாங்க. அப்புறம் டோர்னமெண்ட் வந்து மொக்கையா ஆடுவாங்கன்னு பார்த்தா செமையா ஆடிடுவாங்க. ஆடி போயிருவோம். இங்கிலாந்து பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங். ப்ரூக் ரூட் டக்கெட் லிவிங்ஸ்டன் சால்ட் அப்புறம் கேப்டன் பட்லர் இவங்கெல்லாம் குறைஞ்சது ஆளுக்கு 50 அடிப்பாங்க. பேட்டிங்ல 10க்கு 8.75 கொடுக்கலாம். இப்போ பவுலிங் பாப்போம். மார்க்வுட் நல்லா போடுவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெத் ஓவர்ஸ்ல செமையா டைட் பண்ணுவாரு. அதில் ரஷீத் பின்ல எல்லாரையும் தூக்கிடுவாரு. சகிப் மஹ்மூத் டீசென்ட்டா போடுவார். பவுலிங்ல 10க்கு 7 கொடுக்கலாம். சோ ஓவரால் 20க்கு 15.75. ஃபோர்த் சவுத் ஆப்பிரிக்கா. இவங்க சம பேலன்ஸ்டு டீமா இருக்காங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. பேட்டிங் பார்க்கலாம். பவுமா கேப்டன் சென்சிபிள் பேட்ஸ்மேன். அடுத்து நான் சொல்ல போற எல்லாருமே செமையா ஆடுறவங்க தான். ரசி வாண்டேர் டசன் கில்லர் மில்லர் எய்டம் மார்க்ரம் ஸ்டப்ஸ் கிளாசன் எல்லா நேம்ஸும் பயங்கரமா இருக்கா. பேட்டிங்க்கு 8.75 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பவுலிங் பாத்துடலாம். ரபாடா மார்க்கோ ஜான்சன் நல்லா போடுவாங்க. லுங்கிங்கிரி T20ல தான் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. ODIல ஓரளவுக்கு தேத்தி விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் மகாராஜ் ஷம்சி டீசென்ட் ஸ்பின்னர்ஸ். பவுலிங்க்கு 10க்கு 7 கொடுக்கலாம். சோ ஓவரால் 20க்கு 15.75. இப்போ டீம் B ல யார் எந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். 4th பிளேஸ் ஆப்கானிஸ்தான் 13. 3rd பிளேஸ் ஆஸ்திரேலியா 14.5. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாண்டும் சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க 15.75. அப்போ செமிஃபைனல்ஸ்க்கு இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாண்டா குவாலிஃபை ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லனாலும் நீங்க எந்த டீம் குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. சரி, செமிஃபைனல்ஸ்ல இந்த டீம்லாம் வந்துரும். அப்போ ஃபைனல்ஸ் பயப்படாதீங்க, அதுக்கு தனியா வீடியோலாம் போட மாட்டேன். இதுலயே சொல்லிடுறேன். என்னோட கெஸ் படி இந்தியாவும் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா நியூசிலாண்டும் தான் ஃபைனல்ஸ் விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபைனல்ஸ் யாரு ஜெயிப்பாங்கன்னு கேக்குறீங்களா? நியூசிலாந்து வழக்கமா பெரிய டோர்னமெண்ட்ல இந்தியாவை என்ன பண்ணும், அதேதான் இப்பவும் சொல்லி கம்மி